அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சினிமா ஃபீல்டில் ஃபேமஸான பின்னாடி அரசியலுக்கு வந்து தமிழக அரசின் முதலமைச்சராக ஆன 3 முக்கிய பிரமுகர்களுடைய ஜாதகத்தை சிஎம் போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதற்காக நாம் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய ஜாதகத்தையும், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தையும், தற்போதைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போகிறோம். இவர்கள் 3 பேரும் திரைத்துறையில் இருந்ததற்கான காரணத்தை பார்க்கல. இந்த 3 பேரும் சிஎம் பதவிக்கு வர்றதற்கு அவங்க ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருந்ததுன்னு சிஆர்பி மெத்தடில் பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடு அப்படின்னா சுருக்கமாக ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இந்த மூவருடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. மேலும் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தோடு தொடர்பு பெறும். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். வைநாசிக நட்சத்திர தொடர்பு அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தோடு தொடர்பு ஏற்படுத்தும். அது மாதிரி வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். மேலும் அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பற்றி எலாபரேட்டாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல பாருங்க. வாங்க இப்போ இந்த முதலமைச்சர்களுடைய ஜாதகத்தை 1 by 1 சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவுடையது. அவங்க பிறந்தது மகர லக்னம். இப்போ இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு சைடில் பாருங்க, பாக்ஸில் 10 ரூல் இருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான கிரகங்களுடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். ஒரு கிரக தொடர்போ 2 கிரக தொடர்போ வச்சுக்கலாம் ஒருத்தர் இந்த மாதிரி மிகப்பெரிய பதவிக்கு போக முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட 15 முதல்வர்களுடைய ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அந்த 15 நபர்களுடைய ஜாதகத்திலையும் கண்டுபிடிச்ச காமன் ஃபேக்டர் தான் இங்கே நம்ம விதியாக பார்க்குறோம். இதற்காக எடுத்துக்கிட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முதலமைச்சரோட ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன். ஜெகன்மோகன் ரெட்டி, மமதா பானர்ஜி, யோகி ஆதித்யநாத், இது மாதிரி இன்னும் சில நபர்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது கிடைச்ச ஃபேக்டரை தான் இங்கே ரூலாக பிரயோகம் பண்ணியிருக்கேன். இங்கே முதல் ரூல் என்ன அப்படின்னா 1, 5, 9 தொடர்பு. அதாவது லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3னுடைய தொடர்பு வரணும். ட்ரையாங்குலர் மெத்தேடில் கனெக்ட் பண்ணால் போதும். இந்த ஜாதகத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். லக்னாதிபதி சனி எங்கே இருக்காரு? 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 1, 9 கனெக்ட் ஆயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 5ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் கனெக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 9ஆம் வீட்டு அதிபதி புதன், 2 பேரும் சேர்ந்து தனுசுல ஒன்னாவே இருக்காங்க. இப்படி இருந்தா 1, 5, 9 கனெக்ட் ஆயிருச்சுன்னு எடுத்துக்கணும். மீண்டும் சொல்றேன், ட்ரையாங்குலர் மெத்தடில் கனெக்ட் ஆனால் போதும். ரூல் 2, 9, 10 தொடர்பு. ஜாதகத்திற்கு 9ஆம் இடம், கன்னி அதிபதி புதன், 10 கூடையவன் சுக்கிரன், 9, 10 கூடைய புதனும் சுக்கிரனும் சேர்ந்து தனுசுல இருக்கிறாங்க. ரூல் 3, 6, 7 தொடர்பு. 6ஆம் வீட்டு அதிபதி புதன், 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகணும். இங்க சந்திரன் மீனத்தில் இருக்கு. சந்திரன் நம்ம நட்சத்திரம் ரேவதி, ரேவதி புதனோட நட்சத்திரம். இந்த ஜாதகத்திற்கு புதன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால 6, 7 கனெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகுது. ரூல் 4, குரு சந்திரன் தொடர்பு. இங்க பாருங்க, 7 கூடைய சந்திரன் குருவோட வீட்டில் இருக்கார். அதே மாதிரி 5வது ரூல்,
குரு செவ்வாய் தொடர்பு. குரு எங்க இருக்காரு? செவ்வாயோட வீட்லயே இருக்காரு. அடுத்தது 6வது ரூல், சந்திரன் செவ்வாய் தொடர்பு. செவ்வாய் லக்னத்தில் இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரம். மேலும் அந்த செவ்வாய் சந்திரனுடைய வீட்டை பார்க்கறாரு. இந்த மூணும் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். குருவும் சந்திரனும் சேர்றது அப்படின்னா குரு சந்திர யோகம். குரு செவ்வாய் சேர்றது குரு மங்கள யோகம். சந்திரனும் செவ்வாயும் சேர்றது சந்திர மங்கள யோகம். இப்போ குரு சந்திரன் சேர்றதுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி 4, 5, 6 விதிகளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் போதும். அடுத்தது ரூல் 7, 1 குரு தொடர்பு. இங்க சனி எங்க இருக்காரு? 7ஆம் வீட்டில் இருக்காரு. இந்த சனிக்கும் குருவுக்கும் எப்படி கனெக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். நார்மலான மெத்தடில் லக்னத்திற்கும் குருவுக்கும் கனெக்ஷன் வரல. சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகமோ லக்னமோ கனெக்ஷன் ஆகும். அந்த விதத்தில் குரு இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரம் திருவோணம், அதில் லக்னம் இருக்கு. இப்படி இருந்தால் என்ன பொருள் அப்படின்னா குருவும் லக்னமும் கனெக்ட் ஆனதாக பொருள். ரூல் 7, 10 குரு தொடர்பு. மேசத்தில் இருக்கிற குரு 10ஆம் வீட்டை பார்க்கறாரு. 10 கூடைய சுக்கிரன் குருவோட வீட்டில் இருக்காரு. அதனால இந்த ரூல் மேட்ச் ஆகுது. டைப்பிங் எரர் ஆயிருக்கு, தவறாக எடுத்துக்காதீங்க. 7 என்பது ரிப்பீட் ஆயிடுச்சு. ரூல் 8, 7 ராகு தொடர்பு. 7ஆம் வீட்டுக்கு ராகுவோட தொடர்பு வரணும். இங்க ராகுவுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் டைரக்டா கனெக்ஷன் ஆகல. 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் மீனத்துல இருக்கு. மீனம் குருவோட வீடு. ராகு தனுசுல இருக்கு. தனுசு குருவோட வீடு. இப்போ இது போல குருவோட வீட்டில் இருக்கிற பிளானட் ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கும். ரூல் 9, 7ஆம் வீட்டிற்கு அல்லது 10ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு. லக்னத்தில் இருக்கிற சூரியன் 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. மேலும் அந்த சூரியன் இருக்கிற நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால 7ஆம் வீட்டுக்கு சூரியன் தொடர்பு வந்ததை பார்க்க முடியுது. ரூல் 10, சூரியன் ராகு தொடர்பு. டைரக்டா சிம்மத்திற்கோ அல்லது சூரியனுக்கோ ராகுவோட தொடர்பு வரல. பட் ராகு அமர வீடு கொடுத்த குரு மேசத்துல இருந்து சிம்மத்தை பார்க்கறாரு. அதனால சூரியன் ராகு தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இது போல இங்க குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளையும் வந்த காரணத்தினாலதான் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக ஆக முடிந்தது. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அம்மாவோடைய ஜாதகம். இவங்க பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். இவருக்கு இங்க சொல்லப்பட்டுள்ள விதிகள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல் விதி 1, 5, 9 தொடர்பு. லக்னாதிபதி யாரு? புதன். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். 9ஆம் வீட்டு அதிபதி சனி. 5 கூடைய சுக்கிரன் 10ல இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி. ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் லக்னாதிபதி. அப்போ 1, 5 கனெக்ட் ஆயிருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. பாருங்க, சனி ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கு. ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் லக்னத்துக்கு அதிபதி. மேலும் அந்த லக்னாதிபதியான புதன் 9ஆம் வீட்லயே இருக்கு. இப்படி 1, 5, 9 ட்ரையாங்குலர் மெத்தட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ரூல் 2, 9, 10 தொடர்பு. இங்க 9ஆம் வீட்டு அதிபதி சனி, 10ஆம் வீட்டு அதிபதி குரு. இவங்க 2 பேரும் நார்மலான மெத்தட்ல கனெக்ட் ஆகல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிஆர்பி மெத்தேட்ல வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அப்போ சனி இருக்கும் ஆயில்யமும் குரு இருக்கும் மூலமும் வேதை நட்சத்திரம். அதனால குருவும் சனியும் இங்க பாருங்க டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். 9 கூடிய சனியும் 10 கூடிய குருவும் வேதை நட்சத்திரத்திலிருந்து கனெக்ட் ஆகுறாங்க, அதாவது தொடர்பு பெறுகிறார்கள். ரூல் 3, 6, 7 தொடர்பு. இங்க 6 கூடையவன் யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கு? சிம்மத்துல இருக்கு. 7 கூடையவன் குரு சொந்த வீட்லயே இருக்கு. இப்ப 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகுறான்னு பார்ப்போம். குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயை பார்க்கிறாரு. மேலும் செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் இருக்கு. குரு மூலம் நட்சத்திரத்தில் இருக்கு. மகம் மற்றும் மூலம் ரெண்டுமே கேதுவனுடைய நட்சத்திரம்.
ஒரே கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். குருவை என்ன பண்ணலாம்னா செவ்வாய் உள்ள மகம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தனுசுல இருக்கிற குரு சிம்மத்தில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் இங்க வந்து ப்ரௌன் கலர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்ஸ்ல காட்டியிருக்கேன். அடுத்தது பாருங்க, குருவும் செவ்வாயும் கனெக்ட் ஆகணும். இங்க நார்மலா குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக சந்திரனை பார்க்கிறாரு. மேலும் திரிகோண நட்சத்திர இடமாறுதல், குருவும் செவ்வாயும் திரிகோண நட்சத்திர இடமாறுதல் அடிப்படையில குருவை சிம்மத்தில் வைக்கும்போது மேலும் சந்திரனும் குருவும் கனெக்ட் ஆகுறாங்க. இப்படி பார்க்கும்போது குரு சந்திர யோகம், சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம் மூணுமே இந்த ஜாதகத்திற்கு மேட்ச் ஆகி வருது. அடுத்தது ரூல் 7, 1 குரு தொடர்பு. 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கறதால லக்னத்திற்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 10 குரு தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? குரு. அதனால இந்த ரூலும் மேட்ச் ஆகுது. 7 ராகு தொடர்பு. 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக மேசத்தில் இருக்கிற ராகுவை பார்க்கறதுனால 7 ராகு கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 9வது ரூல், 7 அல்லது 10க்கு சூரியன் தொடர்பு. இங்க குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக சூரியனோட வீட்டை பார்க்குறாரு. அதே சமயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவும் செவ்வாயும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த குருவை திரிகோண நட்சத்திர இடம் மாறுதல் அடிப்படையில் சிம்மத்தில் வச்சு பார்க்கும்போது குரு சூரியனோட வீட்டுக்கு வந்திருக்கு. சூரியனோட வீட்டுக்கு வந்த குரு மேலும் 7ஆம் பார்வை மூலமாக கும்பத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குறாரு. அடுத்தது ரூல் 10, சூரியன் ராகு தொடர்பு. சிம்மத்திற்கு அதிபதியான சூரியன் கும்பத்தில் இருக்கு. சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க சதயத்தில் இருக்கு. சதயம் என்பது ராகுவோட நட்சத்திரம். மேலும் மேசத்தில் இருக்கிற ராகு தனது 3ஆம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்கிறாரு. இப்படி இங்கே சொல்லப்பட்டுள்ள அனைத்து விதிகளும் அம்மாவோட ஜாதகத்தில் இருந்ததுனால தான் அவங்க முதலமைச்சராக ஆக முடிந்தது. இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறது தற்போதைய தமிழக மாண்புமிகு முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய ஜாதகம். சில மாதங்களுக்கு முன்பு இவருடைய ஜாதகத்துல லக்னம் கடகம் தான் வரும்னு இவருடைய லைஃப்ல நடந்த முக்கியமான ஈவெண்ட்டை வச்சு கடக லக்னம்னு உறுதி செய்ய முடிஞ்சது. மேலும் அப்போ நான் எடுத்துக்கிட்டது அவருடைய டேட் ஆஃப் பர்த்தில் காலையில் 9 மணிக்குன்னு நான் எடுத்து அந்த லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதன் பிறகு இவருக்கு தற்போது நடந்துகிட்டு இருந்த திசை என்னன்னா சுக்கிர திசை, குரு புத்தி. இது காலையில் 9 மணிக்கு பிறந்ததாக எடுக்கும் பொழுது குரு புத்தி இன்னும் 1 ஆண்டு கழித்து வருகிறது. 1 ஆண்டு கழித்து வரும் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தா தற்போது அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்க முடியாது. அதே சமயம் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் இவர் பிறந்தது காலையில் 9:25க்குன்னு சொன்ன காரணத்தினால பர்த் டைம் 9க்கு பதிலாக 9:25ன்னு போடும்போது கடக லக்னம் தான் வரும். லக்ன புள்ளி ஆயில்யம் 3ன்னு வருது. இப்படி வரும் பொழுது இவருக்கு தற்போது சுக்கிர திசையில குரு புத்தி நடக்குது. குரு புத்தி நடக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இவர் இந்த மிகப்பெரிய முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்க முடியும். அதனால ஆயில்யம் 3 என்பதை லக்ன புள்ளியாக வைத்து இந்த ஜாதகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் பிறந்திருக்கிறது கடக லக்னம், லக்ன புள்ளி ஆயில்யம் 3ன்னு வச்சுக்கணும். இவருக்கு எப்படி இங்கே சொல்லப்பட்ட விதிகள் பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். 1, 5, 9 தொடர்பு. இங்கே லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்காரு. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்காரு. அப்போ 1, 5 கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு கும்பத்தில் இருக்காரு. கும்பத்தில் இருக்கிற குருவை லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால 1, 5, 9 கனெக்ட் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து ரூல் 2, 9, 10 தொடர்பு. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு 8ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்து 8ஆம் பார்வை மூலமாக குருவை பார்க்குறாரு. அதனால ரூல் 2 மேட்ச் ஆகுது. ரூல் 3, 6, 7 தொடர்பு. இங்க லக்னத்திற்கு 7க்குடைய சனி 12ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வை மூலமாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால ரூல் 3 மேட்ச் ஆகி வருது. ரூல் 4, குரு சந்திரன் தொடர்பு. டைரக்டா பார்க்கும்போது 8ஆம் வீட்டில் இருக்கிற குருவுக்கும் லக்னத்தில் இருக்கிற சந்திரனுக்கும் தொடர்பு இல்லை.
இப்போது சிஆர்பி மெத்தடில் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலையும், அதாவது சனியினுடைய வீட்டிலையும் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்தில் சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கு, குரு சனியோட வீட்டில் இருக்கு. அதனால குருவும் சந்திரனும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. ரூல் 5, குரு செவ்வாய் தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக குருவை பார்க்குறாரு. அடுத்தது சந்திரன் செவ்வாய் தொடர்பு. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தே தான் இருக்காங்க. அடுத்தது ரூல் 7, லக்னத்திற்கு குரு தொடர்பு. லக்னாதிபதி யாரு? சந்திரன். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, குரு சனியோட வீட்டில் இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் அந்த 2 கிரகங்களும் தொடர்பு பெற்றதாக நம்ம சிஆர்பி மெத்தடில் எடுத்துக்கணும். அடுத்தது 10 குரு தொடர்பு. இங்கே லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருந்து குருவை பார்க்கறதால செவ்வாயும் குருவும் கனெக்ட் ஆனதாக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது ரூல் 8, 7 ராகு தொடர்பு. லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு தனது 3ஆம் பார்வை மூலமாக 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. மேலும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கு. திருவாதிரை என்பது ராகுவோட நட்சத்திரம். இந்த விதத்திலையும் 7ஆம் வீட்டுக்கு ராகுவோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்தது ரூல் 9, 7 அல்லது 10க்கு சூரியன் தொடர்பு. 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. 12ஆம் வீட்டில் சூரியனுடைய டைரக்டாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் ரூல், சூரியன் ராகு தொடர்பு. இந்த சூரியன் எங்கே இருக்கு பாருங்க, கிரக பாதசாரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கு. திருவாதிரை என்பது ராகுவுடைய நட்சத்திரம். எனவே சூரியனுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடியுது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது தமிழ்நாட்டில் சினிமா ஃபீல்டில் இருந்து சிஎம்மான 3 முக்கிய நபர்களுடைய ஜாதகம். இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது ஆந்திரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் திரு என்டிஆர் அவர்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்திலையும் சிஆர்பி மெத்தடில் நான் கொடுத்துருக்கிற இந்த எல்லா விதிகளும் பொருந்தி வரும். நீங்கள் நேரம் இருக்கும்போது பொறுமையாக ஏதாவது ஒன்று ஒன்றா பாருங்கள். சினிமா ஃபீல்டிலிருந்து சிஎம் ஆனதற்கான விதிகள் இந்த 4 நபர்களுடைய ஜாதகத்திலையும் மேட்ச் ஆகி வந்த காரணத்தினால தான் இவங்கெல்லாம் சிஎம் ஆகியிருக்காங்க. அப்போது சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 2 ரூல் 3 ரூல் மட்டும் வச்சுக்கிட்டு சிஎம் ஆயிடுவாருன்னு கால்குலேட் பண்ணின காரணத்தினால தான் 2026 தமிழக தேர்தலில் முன்னணி ஜோதிடர்கள் அனைவரும் சொன்னது தவறாகி விட்டது. மேலும் தற்போதைய முதல்வருடைய ஜாதகத்தில் அவருடைய சரியான பர்த் டைம் கிடைக்காத காரணத்தினால நானும் கூட தேர்தலுக்கு முன்னாடி யார் முதல்வர் ஆவார்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவை போடுறதுக்கு முயற்சி செய்யல. இப்போ இதை பற்றி பேச என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய வெற்றிக்கு பிறகு அவர் பிறந்த நேரத்தை நம்ம கரெக்ஷன் பண்ணி பார்க்கும் பொழுது 9/25க்கு பிறந்திருந்தால் மட்டும்தான் இந்த பதவிக்கு வர முடியும் என்ற உறுதி செய்த பிறகு இந்த ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வேறொரு டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம்.